அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேக்ஸ் கணக்கின் அடிப்படையில் நம்ம வர்த்தகம் செய்கிறோம். நம்ம இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஆவரேஜ் ப்ரைஸ் ஆக்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. மேக்ஸ் கணக்கில் அந்த புள்ளிகளில் வரும்பொழுது மார்க்கெட்டில் என்ன சொல்லுது அதை வைத்து தான் நம்ம வர்த்தகம் பண்ணுறோம். அதே போல் இந்த ஸ்ட்ரைக் அதில் சும்மா ட்ராப் நமக்கு வைக்கிறாங்களா, ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நான் இந்த லெவல் யூடியூப்பில் கொடுக்குறேன்னா நான் இதில் இதை வாங்குங்க வீங்கன்னு சொல்லலை. டைரக்ஷன் மார்க்கெட்னுடைய எந்த பக்கம் இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இதில் அசஸ் பண்ணுறோம். இதிலிருந்து மார்க்கெட் எங்கே போகும், டார்கெட் என்ன, ஏது எங்கே என்ட்ரி எடுக்கணும், எல்லாமே நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்குது. அது ஒவ்வொரு வேல்யூவில் போய் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறதுக்குலாம் சட்டன் ரூல் இருக்குது. அதே ஒரு ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல போனால் ரிவர்சல் ஆகணும். ரிவர்சல் மீன்ஸ் எய்தர் ஆர் அப் சைட் டவுன் சைட். இங்கேருந்து ஏறுது, அப்படியே இங்கேருந்து ரிவர்சல் ஆகிட்டு இப்படியும் போகலாம், அல்லது இங்கேருந்து ரிவர்சல் ஆகி இப்படியும் வரலாம். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறது மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து தயவு செய்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. அதுக்கு டைம் கிடையாது. காலையில் 9:15 ஓப்பன் ஆகும் மார்க்கெட்டு 3:30 மணிக்கு முடியும், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஆப்ஷன் அப்படி கிடையாது. நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் அந்த டைம் அந்த இதுக்குள்ளே அந்த விலைக்கு மேலே இதானதான் எதையுமே நமக்கு லாபமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க சார், மார்க்கெட் ஏறுச்சு என் பிரிமியமே ஏற மாட்டிருக்கு சார், மார்க்கெட் இறங்குது புட்டு பிரிமியம் ஏற மாட்டிருக்கு. அப்போ ஏன் இதுக்கான லாஜிக்ஸ் எல்லாமே இங்கே இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அதை சார்ந்து படிங்க. நீங்கள் யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணுன்னு அவசியம் எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்களே ஓனாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வர்த்தகம் பண்ண பாருங்க. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே ரூல் என்ன? வெள்ளிக்கிழமை ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்லோகனே என்னங்க, மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளிக்கிழமை ட்ரேட் லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதை சார்ந்து நீங்கள் இன்னைக்கு வர்த்தகம் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு 26,300 புட்டு 152 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி அப் சைடு, 152 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல வரும்பொழுது மட்டும்தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வரும்பொழுது மட்டும்தான் அந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் அந்த முடிவை எடுக்கவே கூடாது. யூடியூப்ல பார்க்குறவங்க இந்த வேலை வரும்பொழுது நீங்கள் எனி டைரக்ஷன் எடுத்தீங்கன்னா அது இந்த புள்ளிகளில் வரும்பொழுது மட்டும் உங்கள் டிசிஷன் எடுங்க. அதே இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைன்றது டிசைட் பண்ணி என்ட்ரி எடுங்க. எடுத்து அப்படியே ஃபுல்லாக ஏறுதுன்னா அப்படியே ஃபுல்லானா எந்த ட்ரேடராலையும் பிடிக்க முடியாது. அதுக்கு சட்டன் ரூல் இருக்குது. அதை வைத்து ஃபாலோ பண்ணி கொண்டு போனால் தான் அதை பிடிக்க முடியும். ஆசை நமக்கு அதிகமாக இருக்குங்க, அதெல்லாம் இல்லை. 30 நாள் வேலை செஞ்சாதான் நமக்கு 1 மந்த் சேலரி. 1 டே வேலை செஞ்சாவே 30 நாள் சேலரி கொடுத்துருவாங்களா? அதே போல தான் பங்குச்சந்தையிலையும். அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி அணுகுங்க. நாம் மார்க்கெட்னுடைய இந்த வேல்யூ கொடுக்குறோன்றாக்குல கொஞ்சம் சிந்திங்க, ஏன் இந்த வேல்யூ கொடுக்குறாரு. இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த வேல்யூ எல்லாம் மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரியலாம். நான் இதில் இன்னும் நிறைய வேல்யூகள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச வேல்யூ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அப்போ இதை ஏன் இந்த இதில் கொடுக்குறாரு மார்க்கெட்டை கொடுக்காம அப்படிங்கிறது உங்களுக்குள்ள கேள்வியை எழுப்புங்க. அதுதான் உங்களுக்கு நிறைய விடைகளை கொடுக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.